பங்கு சந்தையில நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்க மொபைல் போனை பயன்படுத்தி இதை செக் பண்ணாம கண்டிப்பா முதலீடு பண்ணிடாதீங்க. பொதுவா பங்கு சந்தையில நீங்க உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணணும்னா அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புரோக்கரோட அக்கவுண்ட்டுக்கு உங்களுடைய பணத்தை அனுப்பி தான் உங்களால முதலீடு பண்ண முடியும். அப்படி நீங்க உங்க பணத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி கூகுள்ல போய் செபி யூபிஐ செக் அப்படின்னு தேடி வர்ற அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போய் டைப் அப்படிங்கறத தொட்டு உங்ககிட்ட எந்த யூபிஐ ஐடிக்கு பணத்தை அனுப்ப சொல்றாங்களோ அந்த யூபிஐ ஐடியை தப்பு இல்லாம என்டர் பண்ணிட்டு செக் அப்படிங்கறத தொட்டுருங்க. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி யூபிஐ ஐடி நாட் வேலிட் அப்படின்னு சிகப்பு கலர்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க பணத்தை அனுப்பிடாதீங்க. அவன் ஒரு ஏமாத்துக்கார, அதாவது ஃப்ராட்னு அர்த்தம். அதே இது ஒருவேளை நீங்க செக் பண்ணும்போது இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது மாதிரி கிரீன் கலர்ல, அதாவது பச்சை கலர்ல இந்த மாதிரி வெரிஃபைடு யூபிஐ ஐடின்னு வந்து கீழே அவங்களுடைய பேரு, ரிஜிஸ்டர் நம்பர் இது எல்லாம் வந்தா மட்டும்தான் நீங்க உங்களுடைய பணத்தை முதலீடுக்காக அவருடைய அக்கவுண்ட்க்கு அனுப்பலாம்னு அர்த்தம். ஒருவேளை முதலீட்டுக்காக ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பரை கொடுத்து அந்த அக்கவுண்ட்க்கு உங்களை பணத்தை அனுப்ப சொன்னாங்கன்னா அந்த அக்கவுண்ட் நம்பருமே அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புரோக்கரோட நம்பர் தானா அப்படிங்கறத இதே வெப்சைட்ல இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதனால நீங்க வாழ்க்கையில முதலீடு பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட ஏமாறாம முதலீடு பண்றது தான் ரொம்பவே முக்கியம். கவனமா இருங்க.